வணக்கம் and welcome to DSS training session. இந்த வீடியோ AWS Cloud Solution Architect Associate ஓட ரெண்டாவது வீடியோ. ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம IAM users, user groups, policy அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்களுக்காக நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். ப்ளஸ் AWS ட்ரையல் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுங்கிறது நம்ம கிளவுட் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையல் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சீரியஸை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு AWS Cloud Solution Architect வந்து ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணாங்களோ நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு அஜெண்டா நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ பாலிசின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். என்னென்ன டைப் ஆஃப் பாலிசிஸ் இருக்குது, ஜேசன் பாலிசி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், நம்ம வந்து ஜேசன் பாலிசி ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து எடிட் பண்ணுறோன்னா எப்படி எடிட் பண்ணணும், எந்த மாதிரி யூஸ் கேசஸில் வந்து அதை எடிட் பண்ணணும், எந்த மாதிரி யூஸ் கேஸில் என்னெல்லாம் பாலிசிஸ் நம்ம கிரியேட் பண்ணலாங்கிறத நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் IAM பாலிசி? IAM பாலிசிங்கிறது ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் பாலிசி. ஸோ பாலிசிங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ AWSோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னது, IAM policies define permissions for an action regardless of the method that you use to perform the operation. For example, if a policy allows a get user action, then a user with that policy can get user information from the AWS management console, AWS CLI or the AWS API. ஸோ நம்ம இன்னும் சிம்பிளாக நம்ம பார்க்குறோன்னா IAM பாலிசிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ண போகிற ஒரு ஆக்ஷனோட பெர்மிஷன். இப்போ நான் வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ண போகிறேன் சார். இங்கே நான் பண்ண போகிற ஆக்ஷனை கிரியேட் அண்ட் யூசர். ஸோ அந்த கிரியேட் அண்ட் யூசருங்க அந்த ஆக்ஷன் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன பெர்மிஷன் வேணும், எனக்கு கிரியேட்டுங்கிற பெர்மிஷன் வேணும். ஸோ அந்த கிரியேட்டுங்கிற பெர்மிஷன் தான் வந்து நம்ம பாலிசின்னு சொல்லுவோம். குரூப் ஆஃப் பெர்மிஷன் தான் நம்ம பாலிசிஸில் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பெர்மிஷன் வச்சு நான் ஒரு பாலிசி கிரியேட் பண்ணால் அந்த பாலிசியை நான் ஒரு யூசருக்கோ யூசர் குரூப்புக்கோ ஒரு ரோலுக்கோ என்னால் ஈஸியாக மேட்ச் பண்ணலாம், மேப் பண்ண முடியும். ஸோ அப்படி மேப் பண்ண என்ன ஆகும், ஒரு செட் ஆஃப் பெர்மிஷன்ஸ் எனக்கு எப்போவுமே வந்து ஒரு பாலிசி டிஃபைன் பண்ணிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸுக்கு நான் எப்போவுமே கொடுத்துட்டு இருக்கலாம். ஸோ பாலிசினா பாலிசிங்கிறது நம்ம பண்ண போகிற ஆக்ஷனோட பெர்மிஷன், நம்ம பண்ண போகிற ஆக்ஷனுக்கு தேவையான பெர்மிஷனை தான் வந்து நம்ம பாலிசின்னு சொல்லுவோம். ஸோ பாலிசி மொத்தம் வந்து 6 டைப்ஸ் ஆஃப் பாலிசி வந்து நம்மளால் AWSல கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துன்னா ஐடென்டிட்டி பேஸ்டு பாலிசிஸ். நம்ம எந்த ஒரு பாலிசி நம்ம கிரியேட் பண்ணாலும் நம்ம என்ன சொன்னோம், நம்ம பண்ண போகிற ஆக்ஷனுக்கு எகென்ஸ்டாக இருக்க பெர்மிஷன்ஸ் தான் வந்து நம்ம பாலிசின்னு சொன்னோம். கரெக்டாக? ஐடென்டிட்டி பேஸ்டு பாலிசினா நம்ம ஒரு யூசருக்கோ ஒரு யூசர் குரூப்புக்கோ இல்லை ஒரு ரோலுக்கோ எகென்ஸ்டாக நம்ம வந்து பெர்மிஷன்ஸ் நம்ம கொடுக்குறோன்னா அதை வந்து ஐடென்டிட்டி பேஸ்டு பாலிசிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஐடென்டிட்டி பேஸ்டு பாலிசிஸ் என்னன்னா ஒரு ஆக்ஷனோட பெர்மிஷனை எகென்ஸ்ட் யூசரோ யூசர் குரூப்போ ரோல்ஸுக்கோ எகென்ஸ்ட் நம்ம கொடுத்தோன்னா அதை வந்து ஐடென்டிட்டி பேஸ்டு பாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இது நம்ம நார்மல் யூசர் கிரியேஷன், ரோல் கிரியேஷன், யூசர் குரூப் கிரியேஷனுக்கு இந்த சினாரியோ இது அப்ளிகபிள் நம்ம பண்ணிக்கலாம். தென் செகண்ட் வந்து ரிசோர்ஸ் பேஸ்டு பாலிசிஸ். ஸோ ஆரக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து IAM யூசர் குரூப்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ரிசோர்ஸஸ் நிறைய ஆரக்கிளில் அவைலபிள் இருக்குது. ரிசோர்ஸஸ் லைக் வந்து ஒரு EC2 ஒரு ரிசோர்ஸ் தான், ஒரு S3 பக்கெட் ஒரு ரிசோர்ஸ் தான், ஒரு ஹார்டிஸ் இன்ஸ்டன்ஸ் ஒரு ரிசோர்ஸ் தான். இது எல்லாருமே நம்ம ரிசோர்ஸ் சொல்லுவோம். ஸோ நான் கொடுக்குற பெர்மிஷன் வந்து ஒரு ரிசோர்ஸுக்கு எகென்ஸ்டாக என்னால் ஒரு பெர்மிஷனை கொடுக்க முடிஞ்சதுன்னா அதை வந்து நான் ரிசோர்ஸ் பேஸ்டு பாலிசிஸ் சொல்லுவேன். ஸோ ஐடென்டிட்டி பேஸ்டு பாலிசினா ஒரு யூசருக்கோ யூசர் குரூப்புக்கோ ரோலுக்கு எகென்ஸ்டாக கொடுக்குற பெர்மிஷன்ஸ்லாம் வந்து ஐடென்டிட்டி பேஸ்டு பாலிசிஸ் சொல்லலாம். ரிசோர்ஸ் பாலிசினா ஒரு ஆரக்கிளோட ஒரு AWSோட ரிசோர்ஸஸ், எக்ஸாம்பிள் வந்து ஒரு S3 பக்கெட், ஒரு AWSோட ரிசோர்ஸுக்கு எகென்ஸ்டாக நான் வந்து ஒரு பெர்மிஷன் கொடுக்குறேன்னா அது வந்து ரிசோர்ஸ் பேஸ்டு பாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெர்மிஷன் பவுண்டரிஸ். இப்போ நம்ம வந்து ஒரு யூசருக்கோ ஒரு ரோலுக்கோ வந்து நம்ம பெர்மிஷன்ஸ் கொடுத்துரும். கரெக்டா? அந்த பெர்மிஷன்ஸ் நம்ம கொடுக்க முடியும். ஒரு கிரியேட்னு ஒரு பெர்மிஷன் எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். கிரியேட்னு ஒரு பெர்மிஷன் இருக்கு, கிரியேட்டுங்கிற பெர்மிஷன் நான் கொடுத்துட்டேன். அப்போ இந்த பெர்மிஷன் இப்போ DSSங்கிற யூசருக்கு நான் கிரியேட்னு பெர்மிஷன் கொடுத்தேன். ஸோ கிரியேட்டுங்கிற பெர்மிஷன் கொடுத்தா நான் என்னால் வந்து ஒரு EC2 கிரியேட் பண்ண முடியும், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு EC2 கிரியேட் பண்ணலாம், யூசர் கிரியேட் பண்ணலாம், ஒரு ரோல் கிரியேட் பண்ணலாம், எனிதிங் ஐ கேன் கிரியேட். அப்போ நான் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ பெர்மிஷன் பவுண்டரிஸ்ங்கிறதுனா உங்களுக்கு வந்து ஒரு பெர்மிஷனை ஒரு பவுண்டரி வச்சு நீங்க செட் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு பெர்மிஷனை கொடுக்க முடியும், அந்த பெர்மிஷனை வந்து ஒரு யூசருக்கு இல்லை ரோலுக்கு எகென்ஸ்டாக கொடுக்க முடியும். பட் த சேம் டைம் அந்த பெர்மிஷனை கிராண்ட் பண்ண முடியாது. அதே டைம்ல அந்த பெர்மிஷன் டசன்ட் மீன் த மேக்ஸிமம் பெர்மிஷன். ஓகே. ஸோ ரொம்ப குழப்பல, சிம்பிளா சொல்றேன். ஒரு யூசருக்கோ ஒரு ரோலுக்கோ எகென்ஸ்டாக நீங்க ஒரு பெர்மிஷனை கொடுக்குறீங்க, அந்த பெர்மிஷனை
ரெஸ்ட்ரிக்டட் பெர்மிஷனாக நீங்கள் கொடுக்குறதா வந்து பெர்மிஷன் பவுண்டரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து யூசர் இல்லை ரோல் எகென்ஸ்டாக நீங்கள் ஒரு பெர்மிஷன் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு இந்த சினாரி யூஸ் ஆகும். அண்ட் ஃபோர்த் டைப் வந்து ஆர்கனைசேஷன் எஸ்சிபிஸ். ஸோ ஆர்கனைசேஷன் எஸ்சிபி எப்போ வரும்னா, இது வந்து ஏடபிள்யூஎஸ் ஒரு ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா, ஒரு மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன் பண்ணுறேன். லைக் நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு 4-5 ஆர்கனைசேஷன் வந்து ப்ராடக்ட்ஸ் ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் சேர்த்து நான் தான் வந்து ஏடபிள்யூஎஸ் மேனேஜ் பண்ண போகிறேன். அந்த மாதிரி சின்னவரில் வந்து இது நம்ம இது பண்ணலாம். இது எப்படி இருக்கும்னா, இது வந்து ஓயூ பேஸ்டாக இருக்கும். ஓயூனா ஆர்கனைசேஷனல் யூனிட்டுக்கு பேஸ்டாக இது இருக்கும். ஸோ யூசருக்கும் ரோலுக்கும் எகென்ஸ்டாக தான் இந்த இதை நம்ம கொடுப்போம். பட் என்னன்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் வர யூசர்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு செட் ஆஃப் பாலிசிஸ், செகண்ட் ஆர்கனைசேஷன்ல வர எல்லாருக்கும் ஒரு செட் ஆஃப் பாலிசிஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆர்கனைசேஷனை வச்சு நம்மளால வந்து ஒரு யூசர் பாலிசியை நம்மளால டிஃபைன் பண்ண முடியல, பெர்மிஷன்ஸை நம்மளால டிஃபைன் பண்ண, அதுதான் வந்து ஆர்கனைசேஷன் எஸ்சிபிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்சிபிங்கிற இங்க வந்து நத்திங் பட் சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசி. ஸோ என்னோட ஆர்கனைசேஷன் லெவல்ல அக்கௌண்ட் மெம்பர்ஸ்க்கு இருக்க பெர்மிஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது தான் வந்து ஆர்கனைசேஷன் எஸ்சிபிஸ். ஸோ மல்டிபிள் ஆர்கனைசேஷன்ஸ் நான் பெர்மிஷன் கொடுக்க முடியல, கிராஸ் அக்கௌண்ட் மல்டிபிள் அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணுவேன் நான், இது இந்த சினாரி நமக்கு அப்ளிகபிள். நெக்ஸ்ட் அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். இந்த அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்ங்கிறது என்னோட பிரின்சிபல் அக்கௌண்ட்டுக்கே வந்து அக்சஸ் நான் கொடுக்க முடியாது. இது வந்து கிராஸ் அக்கௌண்ட் பெர்மிஷன்ஸ்க்கு தான் வந்து நான் அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் யூஸ் பண்ணேன். ஸோ எப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏசியில் யாராவது கிரியேட் பண்ண சொன்னாங்கன்னா கிராஸ் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் ஏசியில் கிரியேட் பண்ணும். கிராஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா உங்களால் வந்து ஏசியில் கிரியேட் பண்ண முடியாது. ப்ளஸ் ஏசியில் முதல் ஒர்க் ஆகுது. ஸோ கிராஸ் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஏசியில் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் தான், ஏசியில் பொறுத்த வரைக்கும் ஜேசன் பாலிசி டாக்குமெண்ட் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு பாலிசி கிரியேட் பண்ணீங்க, பாலிசிக்கு வந்து 2 டைப்பில் நீங்கள் அந்த பாலிசி உங்களுக்கு வியூ பண்ணலாம். ஒன்று யூஏ லெவலில் வியூ பண்ணலாம், அதே மாதிரி ஜேசன் ஸ்ட்ரக்சர்லையும் வியூ பண்ணலாம். நீங்கள் எடிட் பண்ணும்போது யூஏ லெவலில் எடிட் பண்ணலாம், இல்லை ஜேசன் ஸ்ட்ரக்சர்லையும் எடிட் பண்ணலாம். எதுக்காக ஜேசன் ஸ்ட்ரக்சர் எடிட் பண்ணுங்கன்னா, நீங்கள் ஒரு ஏபிஐ கால் யூஸ் பண்ணி கூட உங்களோட பெர்மிஷன்ஸை இல்லை பாலிசியோட டீட்டெயில்ஸை வந்து உங்களால் மாடிஃபை பண்ணுறதுக்காக தான் ஜேசன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஏசியில் பொறுத்த வரைக்கும் ஜேசன் ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த ஐடென்டிட்டி பேஸ்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பெர்மிஷன் பவுண்டரியாக இருக்கட்டும், இல்லைனா ஆர்கனைசேஷன் எஸ்சிபியாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜேசன் ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் பண்ணும். இதுக்கு ஜேசன் ஸ்ட்ரக்சர், ஏசிஎலுக்கு ஜேசன் ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் பண்ணாது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபைனல் ஒன், செஷன் பாலிசிஸ். ஸோ செஷன் பாலிசிங்கிறது வந்து மோஸ்ட் அட்வான்ஸ்டு பாலிசி. இது மெயின்லி வந்து ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஏ இல்லை ஏடபிள்யூஎஸ் ஏபிஐக்கு தான் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு செஷனுக்கு ஒரு செட் ஆஃப் பெர்மிஷன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு செஷன் பேஸ்டாக நீங்கள் வந்து ஒரு பாலிசி டிஃபைன் பண்ணுறீங்கன்னா அதுதான் வந்து செஷன் பாலிசிஸ். இது வந்து மோஸ்ட் கிரிட்டிக்கல் டேட்டா ஹேண்டில் பண்ணுற சினாரியோஸில் இது யூஸ் பண்ணுவாங்க. லைக் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், மிலிட்ரி ப்ராஜெக்ட்ஸ், பேங்கிங் ப்ராஜெக்ட்ஸ். ஒரு செஷனுக்கு இதுக்கு மேலே மல்டிபிள் செஷன் யூஸ் பண்ணி நான் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சினாரியோஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த செஷன் பாலிசி யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் செஷன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற சினாரியில் செஷன் பாலிசி யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜேசன் ஸ்ட்ரக்சர் நம்ம பேசினா, ஜேசன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அதோட வெர்ஷன் இருக்கும், தென் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எஃபெக்ட் என்ன பிரின்சிபல், என்ன அக்கௌண்ட், ரிசோர்ஸஸ் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன வெர்ஷன், ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், எஸ்ஐடி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வெர்ஷன் பார்த்துட்டு அது ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஃபஸ்ட் எஸ்ஐடி. இந்த எஸ்ஐடிங்கிறது சர்வீஸ் ஐடென்டிஃபையர். ஸோ என்ன பெர்மிஷனோட பேர் என்ன, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் எஃபெக்ட், அலோ பண்ணுமா வேணாமா, ஆக்ஷன் என்ன, ஐ ஆம் சேஞ்ச் பாஸ்வேர்ட், உங்க வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணும், ரிசோர்ஸ் எதுக்கெல்லாம் வந்து இது அப்ளிகபிள். ஸோ இது வந்து கொடுக்குறதா வந்து நம்ம வந்து ஜேசன் ஸ்ட்ரக்சர் இப்படி இந்த ஃபார்மேட்லாம் கொடுப்போம். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஸோ ஜேசன் பாலிசி ஸ்ட்ரக்சர் குயிக்காக ஒரு சின்ன டெமோவோட நம்ம இதை பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பாலிசி கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஐஆமில் போயிட்டு நான் ஒரு பாலிசி கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஐஆம் பாலிசிஸ். பை டிஃபால்ட் வந்து ஏடபிள்யூஎஸ்ஏ வந்து செட் ஆஃப் பாலிசிஸ் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. என்னோட ரெக்யர்மெண்ட் பேஸ் பண்ணி நான் பாலிசிஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம பாலிசி கிரியேட் பண்ணோம், ஸோ கிரியேட் பாலிசி போயிட்டு நமக்கு இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பாலிசி எதுக்கு எகென்ஸ்ட் நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் விஷுவல் டீட்டெயில், இல்லைனா நீங்கள் ஜேசனில் நீங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் ரைட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு பாலிசி இருக்குன்னா அது இம்போர்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம விஷுவல் டீட்டெயில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எதுக்கு எகென்ஸ்ட் நம்ம பண்ணோம், எதாவது சர்வீஸ் பேஸ்டாக நாங்கள் பண்ண போகிறோமா, இல்லை எல்லாத்துக்கும் நம்ம பண்ண போகிறோம். நான் இப்போ என்ன பண்ணுவோம், EC2ங்கிற ஒரு இன்ஸ்டன்ஸு இருக்குல்ல, EC2 கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான பெர்மிஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ EC2ங்கிற சர்வீஸுக்கு எகென்ஸ்டாக கொடுக்குறேன். ஸோ EC2 சர்வீஸ். ஸோ பெர்மிஷன் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு எந்த சர்வீஸுக்கு எகென்ஸ்டாக நான் பெர்மிஷன் கொடுக்குறேன் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதில் என்னெல்லாம் பெர்மிஷன்ஸ் கொடுக்குறேன், லிஸ்ட் பண்ணுமா, ரீட் பண்ணுமா, டேகா, ரைட்டா, பெர்மிஷன் மேனேஜ்மெண்ட்டா. சரி, நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு கொடுக்குறேன்னா,
லிஸ்ட்டில் என்னெல்லாம் சப் பெர்மிஷன்ஸ் இருக்கும், ஆக்சஸ் லெவலில் சப் பெர்மிஷன்ஸ் இருக்கும். மொத்தம் 138 ஆக்சஸ் லெவல்ஸ் இருக்குது. டிஸ்கிரைப் அக்கௌண்ட், இன்ஸ்டன்ஸ் டைப் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் எனக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா நான் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு மட்டும் கொடுக்கல. ஸோ என்ன பெர்மிஷன் பவுண்டரி இங்கே பார்த்துக்கோங்க. லிஸ்ட்டுங்கிறது நான் மொத்தமாக கொடுக்கல. அதில் நான் சப்சிக்வெண்ட் எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் ரிமூவ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஃபார் கால் பெர்மிஷன் பவுண்டரி. செலக்ட் பண்ணிட்டேன், லிஸ்ட்டு நான் கொடுத்துட்டேன். ஓகே, லிஸ்ட்டு செலக்ட் பண்ணியாச்சு. தென் இந்த லிஸ்ட்டுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் அகைன் இது வந்து ரிசோர்ஸ் பேஸ்டு பெர்மிஷன். இங்கே நான் என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குது அந்த லிஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸ் எனக்கு இங்கே இருக்கும். அந்த ரிசோர்ஸை நான் எடுத்துக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் இந்த இதெல்லாம் ரிசோர்ஸுக்கு நமக்கு கொடுக்கணுங்கிறது இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆல் ரிசோர்ஸ் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்து ரிசோர்ஸ் பேஸ்டு பாலிசி. தென் ஏதாவது ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் பேஸிஸ் நான் கொடுக்கணும் கூட இந்த இடத்துல கொடுக்கணும். எம்எஃப் ரெக்கார்டு இந்த சிஸ்டம் இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக் ஐபியில் மட்டும் ஒர்க் ஆகணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஐபியை போட்டு பார்த்துக்கலாம். ஐபி சிக்கன் 49 இதான் நம்ம ஐபி ஃபார் எக்ஸாம்பிள். இந்த ஐபி நம்ம போட்டு பார்க்கலாம். இங்கே நமக்கு தேவையான ஐபி போட்டுக்கலாம். அது மாதிரி கொடுத்துக்கலாம். அது கொடுத்தா அந்த ஐபிக்கு மட்டும் இது ஒர்க் ஆகும். தென் வேறு ஏதாவது பெர்மிஷன் அடிஷ்னலாக கொடுக்கணும். இது ஒரு ரிசோர்ஸுக்கு. இதே மாதிரி நான் மல்டிபிள் ரிசோர்ஸ் கொடுக்கணும். ஆட் அடிஷ்னல் பெர்மிஷனில் போயிட்டு மல்டிபிள் ரிசோர்ஸுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். க்ளோன் பண்ணால் கூட ஆல்ரெடி இருக்க ஏதாவது பெர்மிஷன் கொடுக்கணும் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரிசோர்ஸுக்கு காட்டுறேன். இதே மாதிரி மல்டிபிள் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் சர்வீஸ். ஸோ நெக்ஸ்ட் டேக், இதுக்கு ஏதாவது டேக் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஈஸி ரெஃப்ரெஷ் ஏதாவது டேக் கொடுக்குன்னா டேக் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரிவ்யூ. ஸோ இந்த டேக் மெயின்லி உங்களுக்கு வந்து சர்ச்சில் மட்டும் இருக்கும். இதாவது நீங்கள் நேம் பார்த்துக்கலாம். நேம் வந்து இந்த எக்ஸாம்பிள் டிஎஸ்எஸ் EC2 ட்ரைனிங் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் EC2 ட்ரைனிங் பாலிசி கொடுத்தாச்சு. இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் அதே ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் கீழே சம்மரி பார்த்தீங்கன்னா சம்மரியில் நல்லா பெர்மிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபுல் லிஸ்ட் எல்லாம் வந்துருக்கும். இதுக்கு ஏதாவது கீ வேல்யூ பேர் இருக்குன்னா கீ வேல்யூ பேரில் வந்து இங்கே கிரியேட் பாலிசி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ. ஸோ பாலிசி கிரியேட் ஆச்சு. ஸோ தட் மீன்ஸ் a set of permission on a specific service EC2 is created. ஓகே, இப்போ இந்த கிரியேட் ஆன EC2 நான் ஒரு யூசர் கிரியேட் பண்ணும்போது யூசரில் நான் ஆட் பண்ணிக்கலாம். யூசர் ரோலில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இது கஸ்டம் மேனேஜர். இப்போ என்ன பண்ணுறேன்னா யூசர் கிரியேட் பண்ணிட்டு யூசரில் போயிட்டு ஆட் யூசர், யூசரில் போயிட்டு பாலிசி ட்ரெயினர் ஒரு எக்ஸாம்பிள் பாலிசி ட்ரெயினர். தென் access key password வச்சுக்கலாம். இப்போதைக்கு பாஸ்வேர்ட் கஸ்டம் பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. பாஸ்வேர்ட் ரீசெட் வேணாம், ரீசெட் வேணாம். நெக்ஸ்ட் பெர்மிஷன்ஸ். ஸோ நீங்கள் பெர்மிஷன் வரும்போது ஆல்ரெடி இதை நீங்கள் குரூப்பில் இருந்துருக்குன்னு எடுத்துக்கலாம். இல்லைனா செட் பெர்மிஷன்ஸ் பவுண்டரியில் போயிட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஏதாவது பவுண்டரிஸ் வித்தவுட் பெர்மிஷன் பவுண்டரி யூசர் டு கண்ட்ரோல் மேக்ஸிமம் யூசர் பெர்மிஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். பெர்மிஷன் பவுண்டரி மேக்ஸிமம் கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன பாலிசி செலக்ட் பண்ணுங்க. நம்ம இதில் என்ன ட்ரெயினர்னு ஒரு பாலிசி நம்ம கிரியேட் பண்ணுங்க. ட்ரெயினர் அட்மின் பாலிசி அந்த பாலிசி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேக் ஏதாவது கொடுத்துக்கோங்க. ரிவ்யூ கிரியேட் யூசர், அவ்வளோதான். இப்போ இந்த பாலிசி ட்ரெயினருங்கிற யூசருக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ண பாலிசி மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒரு பாலிசி கிரியேட் பண்ணுறது. அந்த பாலிசி இப்படி தான் வந்து நம்ம ஒரு யூசருக்கு லிங்க் பண்ணுறது. நம்ம லிட்மிசி யூசர்ஸில் போய் பார்க்கலாம். ஐஎம்ல போய் யூசர்ஸில் பார்க்கலாம். ஸோ பாலிசி ட்ரெயினர் யூசருக்கு குரூப் இது இல்லை. எம்எஃப் நம்ம இதை எனேபிள் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் எம்எஃப் எப்படி பண்ணாமல் பார்த்துடலாம். பாஸ்வேர்டு ஆக்டிவ் கீ ஏஜ்னா இதெல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த யூசர் ஸ்பெசிஃபிக்காக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த யூசரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸ்க்ரோல் டவுன் பண்ணுவோம். ஸோ யூசரோட இது டீட்டெயில்ஸு, குரூப்ஸு, பெர்மிஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது. நம்ம எதாவது பெர்மிஷன் ஆட் பண்ணால் கூட இந்த இடத்துல போயிட்டு பெர்மிஷன் ஆட் பண்ணிக்கலாம். தென் பவுண்டரி என்ன இருக்குது, எந்த பாலிசியில் மேனேஜ் பண்ணிருக்காங்க எல்லாம் பார்த்துடலாம். இப்போ இந்த பாலிசியில் ஜேசன் எடிட்டர் நம்ம பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு பிளாங்கா, அந்த ஜேசன் வந்து பாலிசிலாம் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் பார்ப்போம். பாலிசி வேல்யூலாம் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் பாலிசி எடிட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பெர்மிஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. இதில் பெர்மிஷன் வந்து ஜேசன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் இந்த சர்வீஸ் ஜேசன். இந்த ஜேசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரி பாருங்க,
ஃபர்ஸ்ட் விஷுவல் எடிட்டர் அலோ எஃபெக்ட் அலோ ஆக்ஷன் எதுக்கெல்லாம் அகேன்ஸ்டா எந்தெந்த ரிசோர்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஆக்ஷன் எது பெர்ஃபார்ம் பண்ணணும் அதை நம்ம செலக்ட் பண்ணி 134 ரிசோர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஸ்டார் போட்டிருக்காங்க. எனக்கு ஸ்பெசிஃபிக் எதாவது ரிசோர்ஸ்னா அந்த ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸ் இந்த இடத்துல எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒரு பாலிசி கிரியேட் பண்ணுறது. அந்த பாலிசி கிரியேட் பண்ணிட்டு எப்படி பண்ணுறது நம்ம பாரு. ஸோ உங்களுக்கு வந்து பாலிசி என்ன தெரிஞ்சிருக்கு. பாலிசிங்கிறது ஜஸ்ட் ரீகேப் சொல்கிறேன். பாலிசிங்கிறது நத்திங் பட் ஒரு யூசருக்கு இல்லை ஒரு பெர்மிஷனுக்கு ஒரு யூசர் ஒரு ரோல் ஒரு எனிதிங் ஒரு ஆக்ஷனுக்கு எகென்ஸ்டா கொடுக்குற பெர்மிஷனை தான் வந்து நம்ம பாலிசின்னு சொல்லலாம். ஸோ ஆக்ஷனுக்கு எகென்ஸ்டா கொடுக்குற பெர்மிஷனை பாலிசின்னு சொல்லலாம். பாலிசி மைனஸ் 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஐடென்டி பேஸ்டு பாலிசி, யூசர் ரோலுக்கு கொடுக்குறது, ரிசோர்ஸ் பேஸ்டு பாலிசி, ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸுக்கு எகென்ஸ்டா கொடுக்குறது, பெர்மிஷன் பவுண்டரி. ஒரு பாலிசி எப்படி பெர்மிஷன் ஆட் பண்ணிட்டு அந்த பெர்மிஷன் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுங்கிறத வந்து பெர்மிஷன் பேஸ்டு பாலிசி. Then organization receiving service control policy against accounts against a specific organization. Access control listing only is applicable for cross account and இதில் முக்கியமான விஷயம் JSON policy structure இதுக்கு applicable கிடையாது. Then session policies ஒரு specific session against a policy. ஓகே, ஸோ இவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா அந்த செக்ஷனை போட்டு கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நம்ம அதை டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிஎஸ்எஸ் ட்ரெயினிங் சொல்யூஷன். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டாபிக் வேணாலும் கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் எழுதிங்க, நம்ம அந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.